ஓ 12வது ஸ்லோகம் அபிராமி அந்தாதி. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் எது என் அம்மே பூயேழையும் பூத்தவளே. ஃபர்ஸ்ட் வரி கண்ணியது உன் புகழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணியது உன் புகழ்னா உன் புகழை பாடுறேன். ஏன் அவளை சும்மா நீங்கள் ப்ரைஸ் பண்ணிட்டானா அவன் ஹாப்பி ஆகிடுவாளா? நீ இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண, நீ எவ்வளோ இதெல்லாம் பண்ண, அதெல்லாம் நீ இப்படிப்பட்டவ, நீ இவ்வளோ வசந்தவ, நீ வாழை கொண்டிருக்க அவளை கொண்டிருக்க, இந்த அரக்காலெல்லாம் கொண்டிருக்க, இந்த விதமாக காரியங்கள் பண்ணியிருக்க, அதானே கண்ணியது உன் புகழ். இல்லை, கண்ணியது உன் புகழ்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, 3 ஸ்பெஷல் தேவி கிரந்தங்கள், லலிதா சஹஸ்ரநாமம், அதை எண்டில் அது நிறைய ஆவர்த்திக்கு அப்புறம் தன்னால் உதிக்கிற சௌந்தர்ய லஹரி, அதையே தமிழில் இது பண்ணோம், உபாசனை பண்ணிடும் அப்படின்னாக்க அபிராமி அந்தாதி இல்லை முக்க பஞ்சசதி சான்ஸ்கிரிட்டில். ஸோ இதுதான் உன் புகழ். உன் புகழ்னா வெறும் புகழ் சொல்றதில்ல, இதெல்லாம் வாக்கியார்த்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர, வாக்கியார்த்தம் புகழ் மாதிரி இருக்கே தவிர, லட்சியார்த்தம் பிரம்மனை குறிக்கிற பதங்கள் எல்லாமே இல்லை. குண்டலி யோகத்தை பற்றி குறிக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு 10 நாமாக்கள் பார்த்தோம். அந்த 10 நாமாக்கள்லேயே என்ன, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டெப்த்து. இந்த 10 நாமாக்களுக்குள்ளேயே எவ்வளோ விதமான அம்பாளோட அந்த நுணுக்கங்கள், அந்த உபாசனையோட நுணுக்கங்கள், அவளோட எக்ஸ்பான்ஸ், அவளோட விஸ்வரூபம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அப்படி பார்த்தோம் 10 நாமாக்கள்லேயே. அப்படிதான் ஒரு நாமாவையும் நம்ம பார்த்து அதோட வாச்சியார்த்தம் மாத்திரம் அல்ல, லட்சியார்த்தையும் பூர்ணமா நம்ம உணர்ந்துண்டு அதுக்குள்ள ஆழ்ந்தோம்னா வேதாந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது ஈக்குவல். இது இப்படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது வெறும் சாண்டிங் மாத்திரம் பண்ணிட்டு டப்புன்னு படிச்சுட்டோம்னா அது வேதாந்த ஸ்ரவணம் கிடையாது. ஒரு பதத்திலையும் அப்படி ஃபுல்லா ஆழ்ந்து அப்படியே ஒன்னா ஆயிட்டுது. அது மாதிரி நிறைய பிரிவாரணம் பண்ணியிருக்கா. சந்திரசேகர் பாரதி சுவாமிகளை சொல்லுவா, சௌந்தர்ய லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுக்கு பூஜை பண்றச்சு அப்படியே ஒரு பதத்துல அதோட மீனிங்கோட அதை மனசுல அப்படி ஸ்புரிச்சு பண்றதுனால சொல்லாமல் அப்படியே நின்றுடுவார். அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு 2 hours 3 hours you will be stuck with that நாமா. அண்ட் பூஜை எல்லாமே ஸ்டில் ஆகிடும். அப்படி பண்ணிகிட்டே இருப்பார் 1000 நாமா அம்பளுக்கு. நடுவில் அப்படியே அந்த நாமா ஃபுல்லாகவே அவருக்குள்ள பரவி அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவார் இல்லையா? ஸோ when he is in that state, he will not be able to continue the physical form of the puja because he has become one with the deity. பரபிரம்ம சொரூபமாக இருக்கக்கூடிய அவராயிட்டப்ப அதுதான் ஹையஸ்ட். கண்ணியது உன் புகழ் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே சொல்கிறேன். கண்ணியது உன் புகழ்னா சும்மா டப்புன்னு நாமத்தை படிக்கிறது கிடையாது. அதில் ஃபுல்லாக ஆழ்ந்துட்டு எப்படி பிரிவான்லாம் நமக்கு மார்க்கதர்ஷனம் பண்ணியிருக்காளோ, சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் மாதிரி இருக்கிறவா எப்படி நமக்கு மார்க்கதர்ஷனமாக அந்த நாமாக்குள்ள எப்படி ஊறி 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 ஒன்னாயி இந்த ஒரு நாமாவத்தோட ஃபைனல்
லட்சியார்த்தம் உணர்ந்துட்டு அப்படியே நிற்கிறாளோ அந்த ஸ்திதியில், அதுதான் நமக்கும் வரணும் இல்லையா? ஸோ அதுதான் கண்ணி அதுவும் புகழ். அதே தான். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த புகழ் பண்ணுறது கற்பது நாம. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக ரொம்ப கிளியராக சஹஸ்ரநாமத்தை ஃபஸ்ட்டு படி. லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப பேஸ் ஃபார் அம்பாள் உபாசனை. அது வந்து நம்ம வந்து படிக்க 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 அது நமக்குள்ள ஊற 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 அதுலேருந்து இருக்கிற தேனை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அதாவது வாட்சியார்த்தமாக இருக்கிறது இல்லை, லட்சியார்த்தங்களை வந்து நமக்குள்ளேயே அது ஸ்புரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் நம்ம ஒரு நாமாவையும் நம்ம பார்க்குறப்ப அந்த ஒரு நாமாலையும் நம்ம வந்து ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படிங்கிற 3, தட் இஸ் ஃபர்ஸ்ட் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த word by word meaning or whatever it is, then logical internalization. மனநம்னா லாஜிக்கல் இன்டர்னலைசேஷன் சொன்னேன். அது மாத்திரம் மனநம் கிடையாது. லாஜிக்கல் இன்டர்னலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னாக்கா திரும்ப 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 அதுதான் மனநம்னு பேர். மனாத்திராயத்தை இல்லையா? திரும்ப திரும்ப வந்து அந்த மனசுனால வந்து திரும்ப 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 நம்ம வந்து வாரம் 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 அதை அபியாசம் பண்ணுறப்ப அந்த நாமத்தோட மந்திரமாக ஜபிக்கிறப்ப அப்படிங்கிற இந்த இடத்துல அதோட ஒரு 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 ஆஸ்பெக்டும் நமக்கு வந்து அவளோட கருணையினால அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி அவள் தான் நமக்கு வந்து அந்த ஜபத்தையும் கொடுக்குறான். அந்த ஜபத்தில் அந்த பர்டிகுலர் பதத்துக்கான அர்த்தங்களையும் அவள் தான் ஸ்புரிக்க வைக்கிறான். ஸோ அப்படி இப்படி ஒரு ஒரு அந்த ரகசியார்த்தங்களை அவளே நமக்கு வந்து நம்ம உணர்ற மாதிரி ஸ்புரிக்க பண்ணுறா இல்லையா? ஸோ அதுதான் வந்து கற்பது உண்ணம். கற்பது இது ரொம்ப பியூட்டிஃபுல் பதம். இங்கே கற்பதுன்னா நான் வந்து அதே நாமம் தான் பார்க்குறேன். மாத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் டிஃப்ரெண்ட் பொருள் கொடுக்குறது. ஒரு 10,000 ஜபம் பண்ண உடனே அதே மாத்தா வேற மாதிரி பொருள் கொடுக்கறது. 20,000 ஜபம் பண்ண உடனே அதே மாத்தா வேற ஒரு பொருள் கொடுக்கறது. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு இது. அதான் கற்பது நாமம். ரொம்ப நுணுக்கமான சூஷ்மமான ஒரு ட்ரூத் இது. கற்பதுன்னா எப்பவுமே நம்ம அவளோட நாமத்தையோ அபிராமி எந்ததையோ சௌந்தர்யஹரியோ இல்லை லலிதா சஹஸ்ரநாமத்தையோ நம்ம வந்து ஒரு எண்டு இதுதான் அர்த்தம், அது வெறும் வாட்சியார்த்தம் தான். வாட்சியார்த்தத்துக்கு ஒரு எண்டு பண்ண முடியும். நம்ம வந்து ஓகே இது ஒரு அர்த்தம் அப்படின்னு நிறுத்தலாம். லட்சியார்த்தங்கள் நம்ம இமேஜின் பண்ணுறது கிடையாது. இந்த வாட்சியார்த்தத்துலேருந்து அது வந்து வேதங்களையும் நிறைய இதுகளையும் ஸ்ருதி யுக்தி அனுபவம் இல்லையா? அந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தினால வரக்கூடியது லட்சியார்த்தம். It is not unrelated to Vachyartham and it is not completely different. When you are totally involved, definitely Lakshyartham that is connected with that meaning. Yeah, connected with that Nama will strike to us according to our own maturity and level of bhakti in us and Devi's grace in us. Okay, அவளோட பாதம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சென்னி அப்படிங்கிறது தலை இல்லையா? அந்த தலையில் எவ்வளோக்கு எவ்வளோ அவளோட பாதங்கள் அமுங்கி நமக்கு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் அந்த பூர்ணமான பொருளை ஒரு அபிஷேக் கூட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ கற்பது எப்பவுமே தான் கற்பது தான். அவளோட நாமத்தை வந்து லட்சியார்த்தத்தை வந்து எண்டே கிடையாது, கத்துண்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு பூர்ணமான பிரம்ம நிலை அடைகிற வரைக்கும் கத்துண்டே இருக்க வேண்டிய கற்பது ஒரு நாமம் தான். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சுவாமி பட்டர் பிரான் கொடுக்குற கற்பது உண்ணாமம்னு சொல்கிறார். கற்பது உண்ணாமம். இந்த கற்பது அப்படிங்கிறது என்னன்னா மீனிங் வந்து அதே டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம மெச்சூரிட்டியில் ஏற்ற மாதிரி. பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். ஆமாம், நான் வந்து திரும்ப திரும்ப இதே தான் வருது. இதை நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் அனுபவிப்போம். இந்த ஸ்லோகத்துலேயும் அதாவது தலையில் இருக்கக்கூடிய உன் இரு பாதாம்பயம் இருக்கிறது. நீ வந்து குருபரமாக என்கிட்ட என் தலைமையில் வச்சிருக்கிற அந்த மிஸ்ர பாதம் அப்படின்னாக்க வந்து ஒன்று சுத்தகுணமான வெள்ளையும் இன்னும் ரஜகுணமான ரெட்டாகவும் நீ வந்து அந்த பாதத்தை மேலே வச்சிருக்க இல்லையா என் தலை மேலே.
ஸோ அது வந்து நான் வந்து அதுதான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன். அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி. பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. பகல் இரவா அப்படின்னா பகல்ல ஒரு இப்படி 2-3 பொருட்கள் எடுத்துக்கலாம். இல்ல சவ்யா அபசவ்ய மார்க்கஸ்தா அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான ஒரு லலிதா சஹஸ்ரநாமம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பாஸ்கர் ராயரோட இது வந்து ஓரளவுக்கு மற்ற வாழ்த்தோட ரொம்ப ரட்சார்த்தங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடியது பாஸ்கர் ராயர். அதுக்கப்புறமும் நிறையா நமக்கு அம்பாள் அருள் பண்ணா அந்த நாமாக்களோட இன்னும் அர்த்தங்களை அம்பாள் வந்து நமக்கு கொடுப்பா. ஏன்னா கரப்பது நாமங்கிற மாதிரி அதுக்கான அருளை அவளை தான் கொடுக்கணும். தட்ஸ் நாட் த எண்ட், பட் டெஃபினெட்லி தட்ஸ் அ கைடன்ஸ். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கராயர் போட்டிருக்கிற அந்த என்ன, அது வந்து லட்சியார்த்தத்தை, வாச்சியார்த்தம் நிறைய கொடுத்தோம், லட்சியார்த்தத்தை நமக்கு வந்து நிறைய இண்டிகேட் பண்ணுறது. நான் ரொம்ப பெரிய உபாசகர், அதனால இது நோ டவுட் தட் இட் பாயிண்ட்ஸ் டு த லட்சியார்த்தம் ஃபார் திஸ் திங். ஸோ பகல் இரவான்னா 2 டைப் ஆஃப் உபாசனை. இரவு அதாவது சவ்யா அபசவ்யம் அப்படின்னு சொல்கிறோம், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மெத்தட் அப்படின்னு சும்மா ஒரு இதுக்கு நம்ம வச்சுப்போம். ஸோ ultimately, as I told you, there is no right hand left hand method. Every method yields to its own, and whatever suits a particular person in his own physical form or பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி அது மாறப்படுறது. ஓகே, பட் அல்டிமேட் எய்மை ரீச் பண்ணணும், அதுதான் அங்கே மெயின். இஃப் இன்னும் அந்த அம்பாள் உபாசனையில் எஸ்பெஷலி அபசவிய மார்க்கம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி மிஸ்லீட் பண்ணிடும். Completely mislead பண்ணி will be diverted to a different goal and will be using this for some other purpose. இன்னைக்கு இருக்கிற நிலை அதுதான். ஓகே, இன்னைக்கு இருக்கிற நிலை வந்து அபசவிய மார்க்கமாக சில பேர் வந்து சிலதுக்கு மாத்திரம் சில பொருள்களை இந்த பஞ்சமகாரத்தில் இப்போ வந்து யூஸ் பண்ணுறா. அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறா, அந்த பொருட்களோட அடிமையாகி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இந்த உபாசனையை வச்சுட்டுருக்கா. ஸோ இது உலகத்தில் நிறைய நடக்கக்கூடியது நாம் பார்க்குறோம். அதாவது பிரகிருத்தியாக இருக்கக்கூடியவள் அவளுக்கு வந்து ரியல் பக்தி எது, உன்னை எப்போ வந்து மாயையில் மாட்டி கீழே தள்ளணும், ரெண்டுமே அவளால் பண்ண முடியும். அதே பொருளை வச்சுட்டு உன்னை வந்து சஹஸ்ரார சுதாவையும் அவளால் உனக்கு கொடுக்க முடியும். மதிராங்கிற மதுவையும் நீ வந்து அனுபவிச்சு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அவளால் தர முடியும். இன்னைக்கு நம்ம நிறையா இந்த மாதிரி உபாசனைகளில் இந்த மதுவை மாத்திரம் வச்சு உபாசனை பண்ணுறவா, அதுக்கு வந்து சுத்தி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாகி அதுக்காகவே இந்த உபாசனையை வச்சுட்டு அதுக்காகவே இது பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு விதமான அவளோட மாயா சக்தினால பண்ணுறா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல பகல் இரவா அப்படிங்கிறது வந்து 2 டைப் ஆஃப் உபாசனை. ஒன்று, இன்னொன்று அர்த்தம் வந்து பகல் இரவா அப்படின்னாக்கா ஆல் டைம், இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ், இன் ஆல் டைம். ஓகே, எப்பவுமே அப்படிங்கிறதுக்கு பகல் இரவு அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதுவும் ஒரு மீனிங். ஓகே, பகல் இரவு எல்லா டைத்துலேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து உன்னை நயந்தோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை மீனிங் இந்த இடத்துல. அவையத்து அப்படின்னாக்கா வந்து ஃபிசிக்கல் மீனிங் வந்து வேற கொடுக்க முடியும் இதுக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து அதை டச் கூட பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா பகலில் வந்து இரவுல நயந்தோர் அவையத்து, உன்னை நயந்தோர் அவையத்து அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய பதம் ஆகா இதை இன்டர்பிரட் பண்ண முடியும்னாலும் அது நமக்கு தேவையில்லாதது. இந்த இடத்துல நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நயந்தோர்னா அபிராமி பட்டர் மாதிரி, இல்லை சங்கராச்சாரியால் மாதிரி, இல்லை மூக்க கவி மாதிரி, இல்லை காளிதாசன் மாதிரி. ஏன்னா காளிதாசன் நிறைய பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. காளிதாசன் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாகவும் சொல்லுவாள் இல்லையா. ஸோ அவன் வந்து உபாசகன்னாலும்
இந்த உபாசக லட்சணத்தில் வந்து அபசய மார்க்கத்தை அபியசிச்சவன் அப்படிங்கிறது சில கிரந்தங்களில் குறிப்பிட்டிருக்கு, சில கதைகளில் குறிப்பிட்டிருக்கு. சரி, அதை விடும் இந்த இடத்துல. அதோட அது வந்து நமக்கு தேவையில்லை, அதோட மீன் நமக்கு தேவையில்லை. பகல் இரவா நீர் உன்னை நயந்தோர்னா அந்த ஸ்டேட்டில் ஃபைனல் ஸ்டேட் பாரதியும் பெரிய உபாசகன். ஸோ உன்னை நயந்தோர் அவையத்து அப்படின்னா அவளோட சத்சங்கம்னா அவளை பார்க்கக்கூடிய, அவளுடைய கிரந்தங்கள்ல அனுபவிச்சு அது மூலமா அவளை பார்க்கக்கூடியது. விவேக சூடாமணிலேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது வந்து அவள் வந்து வெறும் நேராக போய் ஃபிசிக்கலி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து வெரி மைனர் திங். அவளோட சாநித்தியம் நமக்கு எப்போ சாநித்திய வசம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விவேக சூடாமணியில் பார்த்துருக்கோம். எப்படி குரு சாநித்தியம்ன்றது அவளோட கிரந்தங்கள் மூலமாக அவளை நம்ம திங்க் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா அது மூலமா அவளோட பூர்ணத்துவமா நம்ம அனுபவிக்க முடியும். அவள் வந்து அந்த இடத்துல நிற்பா. ஓகே, புரஸ்தாத் ஆஸ்தாத் நக அஹோ புருஷிகா, புரஸ்தாத் ஆஸ்தாம், வாம்மா முன்னாடி வா. அதே தான் எல்லா சுவாமி எல்லா இவாளுக்கும் சித்த குருக்களுக்கும். ஸோ நம்ம அவளோட கிரந்தங்களை பூர்ணமாக ஈடுபட்டோம்னா புரஸ்தாத் ஆஸ்தாம் நக தான் நடக்கும். தட் இஸ் ஃப்ரண்ட்ல வந்து அப்படி குவிச்சுடுவான்னா ஃபிசிக்கலே இல்லை, நம்மளோட விஸ்டம் ஐ ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவளை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியும். ஸோ நன்னியது உன்னை நினைந்தோர் அவையத்து. ஓகே, அதுக்கு அடுத்த வரி, நான் முன் செய்த புண்ணியம் எது? நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேம்மா இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு? ஏன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ரேர். எவ்வளோ புண்ணியம்ன்றதுக்கு வந்து எக்ஸ்டென்ட்டே கிடையாது. நம்ம வந்து தெய்வ பக்தியில் ஈடுபட்டிருக்கோம்னா எவ்வளோ பெரியவாள்லாம் வந்து அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகத்தில் சௌந்தர்ய ஆச்சாரியர் சொல்கிறார். அப்போ தான் நமக்கு புரியும். தட் இஸ் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது புரியறதுக்காக அது. ஓகே, சரி, இந்த இடத்துல வந்து நம்ம அதை எடுத்துட்டு அப்புறம் சௌந்தர்ய ராஜையில் அதை என்ஜாய் பண்ணுவோம். நான் முன் செய்த புண்ணியம் எது என்னம்மே புவி ஏழையும் பூத்தவளே. அதை வந்து போன நம்ம இது எக்ஸ்பிரஷன்லேயே, அதாவது 10வது ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம். மனஸ்தம் யோமஸ்தம் மருத்தசி மருத்சாரதியசி தொம் பூமி எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நீயா இருக்கிறவ அப்படிங்கிறது தான். புவி ஏழு அப்படின்னாக்கா பூர்வ சுவ மகா தப சத்தியம், இந்த மாதிரி லோகங்கள், இந்த 7 லோகங்களையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டாலும் அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிருத்திவக் தேஜஸ், இந்த 5 மனசு, அந்த மாதிரி ஒரு இதையும் குறிக்கக்கூடியது. அதுக்கான நிறையா பூத்தவள் அப்படிங்கிற பதத்தை வந்து ஆல் பர்வேடிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இது. பூத்தவள் என்ன அழகு, என்ன அழகு! அவளாதான் வந்து இந்த சீடும் அவதான், இந்த உலகங்கிற சீடும் அவதான், அந்த பூத்து மலராக இருக்கக்கூடியவனும் அவ்வளோதான், அந்த சீடும் அவ்வளோதான், அந்த மலரும் அவ்வளோதான், அந்த காயும் அவ்வளோதான், பழமும் அவள்தான் எல்லாமே அவள்தான். அவ்வளோதான்னா அவள்தான். ஓகே, ஸோ எல்லாமாவும் இருக்கக்கூடிய புவி 7. இந்த புவி 7ங்கிறது நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். அதாவது சட்டில் வேர்ல்ட்ஸ், ஃபிசிக்கல் வேர்ல்டு, மென்டல் வேர்ல்ட்ஸ், எல்லா இடத்துலையும் போகம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த குணலட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த போகங்களையும் அனுபவிக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அம்பாள் தான் நமக்கு தரா அப்படிங்கிறதுக்கு புவி 7 பூத்தவள். சரி, அதாவது இதை ஒரு பதம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் இல்லையா? கன்னியது உன் பகல் கசிந்து பக்தி பண்ணியது. கசிந்து அப்படின்னா உருகி 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 அவளாவே நானா மாறி உருகி பண்ணியது. கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். அதை வந்து ஆச்சாரியர்களோட ஒரு சின்ன சுக்தி, 98வது ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரி ஆச்சாரோட சுக்தி. கதா காலே மாதக கதைய கலித ஆலக்த கரசம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரண நிர்நேஜன ஜலம்.
பிரகிருத்தியா மூக்கானாமபி ச கவிதா காரணத்தையா கதா தத்தே வாணி முகக்கமல தாம்பூல ரசதாம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இது சொல்லியிருக்கோம். ஒன்றும் அவ்வளோ தாம்பூல ரசத்தை பற்றி குறிப்பு வருது. ஒன்று வந்து தவ சரண நிர்ணயஜன ஜலம் அப்படிங்கிறத மாத்திரம் இங்கே நம்ம எடுத்துட்டு இப்போ பார்ப்போம். தாம்பூல ஜலம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு இடத்துல பார்க்கலாம். மூக்ககவிக்கு அம்பாள் வந்து அந்த தாம்பூல ஜலத்தை கொடுத்ததுனால தான் அவர் வந்து இம்மிடியட்லி பெரிய கவி சிகரம், அதாவது ஊமையாக இருந்தவர் கவி சிகரமானது வந்து அம்பாளோட அந்த முக்க கவல தாம்பூல ரசம். அதுக்கு வந்து ரொம்ப ரசமாக இன்னொரு இடத்துல இதே ஆச்சாரியர்கள் இதே சௌந்தர்யா சொல்லியிருக்காருல்ல இல்லையா? அதை வந்து எப்படி ரணே ஜித்வா தைத்தியான் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எப்படி வந்து அந்த சுப்பிரமணியர் கேட்குறார், அப்படி எல்லா விதமான தேவதைகளும் அவர் கேட்குறா அப்படிங்கிறத வந்து அந்த சிவனோட பிரசாத கூத்த கூட உதறிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த அம்பாளோட தாம்பூர ரசத்தை வந்து வாங்கிக்க வரா. அதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் மீனிங் இருக்குது. அதை வந்து அப்புறம் பார்ப்போம். இது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே போகும். சரி, இந்த இடத்துல நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியது கதா காலே மாத்தா எப்பம்மா வரும், கதா காலே எப்பம்மா, எப்போ எனக்கு நடக்கும், இது என்னது, என்ன நடக்கணும், கதைய சொல்லுமா, எப்போ தரப்போற, எப்போ தரப்போற, எப்போ தரப்போற, என்னது, கலித ஆலத்தக்க ரசம். அதாவது வந்து இந்த காலில் மருதாணியோ அந்த கால் இதுவோ ஏதோ ஒன்று போட்டுருக்கா, இல்லை வந்து அதனால வந்து சிவப்பான அவ கால் இல்லையா? இதெல்லாம் ஒரு உருவகம் தான். பிபேயம் வித்யார்த்தி, தன்னை வந்து வித்யார்த்தி, அவரே ஒரு வித்யார்த்தினா நம்ம வந்து இன்னும் ஸ்கூல்லேயே சேரல இல்லையா? ஸோ வித்யார்த்தி அப்படின்னா அதே தான் வந்து நீங்கள் வந்து இதில் படிச்சு இதில் பார்த்தேன். அதாவது வந்து பட்டர் எப்படி சொல்லியிருக்கார், பட்டர் வந்து கற்பது நாம கற்பது யார் பண்ணுவா, கற்பது வித்யார்த்தி தான் கற்பதை பண்ண முடியும் இல்லையா? வித்யார்த்தி தான் அதை வந்து கல்வி கற்பது அப்படிங்கிறது. ஸோ அவ அதே சேம் பதம் கற்பதுங்கிறதுக்கு வித்யார்த்தின்னு இங்கே சுவாமி ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு. பிபேயம் வித்யார்த்தி என்னது பிபேயம், தவ சரண நிர்ணயஜன ஜலம் அப்படின்னா ஒன்று காலை அந்த வந்து அபிஷேகம் பண்ணி அந்த காலிலேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் அப்படின்னு பொருள். இதோட மீனிங்கை வந்து நம்ம இன்னும் ரொம்ப நிறையாவே ரசிச்சிருப்போம். சிந்தூர, அதாவது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த சசா சக்கரத்திலேருந்து புரியக்கூடிய சுதாதாரா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மூலாதாரைய லலிதா சஹஸ்ரநாமம் முன்னாடியே வச்சிருக்கோம். மூலாதாரிக்க இல்லையா பிரம்ம கிரந்தி விவேதினி, மணிப்பூராந்துரிதா விஷ்ணு கிரந்தி விவேதினி, ஆக்ஞா சக்கராந்தரஸ்தா ருத்ரகிரந்தி நிவேதினி, சஹஸ்ராராம்புஜாரோட சுதா சாராபி வர்ஷினி. சஹஸ்ராராம்புஜாரோட சுதா சாராபி வர்ஷினி. அது எப்படி இருக்கு, அதை வந்து இது மாதிரி இருக்கு, தட்டில்லேக்கா தன்வி அப்படிங்கிறது அதே தான். இந்த வந்து சுதா சாராபி வர்ஷினி இல்லையா? ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து தவச்சரண நிர்ணயஜன ஜலம், அதே தான் வாணி முகக்கமல தாம்பூல ரசதாம். இது எல்லாமே உருவகமாக இருந்தாலும் அது என்ன குறிக்கிறது அப்படின்னா, அந்த ஹையஸ்ட் பதத்தில் அந்த சஹஸ்ராரத்தில் அந்த அம்பாளும் சுவாமியும் ஒன்னாரப்ப அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் அந்த சஹஸ்ராரத்தில் அந்த சுதாதாரைய நம்ம வந்து அனுபவம் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் பதங்களில் குறிக்கிறாள். அதை தான், அதனால்தான் வந்து நெக்ஸ்ட் வரியில் தவசரண நிர்ணயஜன ஜலம்னு சொல்லிட்டு பிரகிருத்தியா மூக்கானாமபி ச கவிதா காரணத்தையா அவனுக்கு வந்து அப்படி ஆக்கினார் இல்லையா? ஸோ அதான் அவளுக்கு வந்து அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டனாக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மூக்கன்னா வெறும் மூக்கன் மாத்திரம் கிடையாது, வாய் செவிடு கண்ணு குருடு கிடையாது. இஸ் அன்ரியலைஸ், இஸ் அ மண்டு. அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவா, அதாவது who does not know the extent of the Devi as Parabrahmam and get attached only to her form in the Maya level and go down and down
க்ஷிபாமி அஜசஹஸ்ரம், அதே இந்த அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற மாதிரி இதே வேர்ல்டில் ரீபர்த் சைக்கிளில் சுழண்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவளோட ஒன் ஃபார்மை மாத்திரம் பார்க்கறதுனால இது அப்படி யாருது நமக்கு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா பரபிரம்ம ஸ்வரூபத்தில் லயிக்க முடியும். அந்த ஒன் ஃபார்ம் பார்த்தோன்னா மாயா ஸ்வரூபத்தில் இதே சைக்கிளில் திரும்ப 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 பர்த் டெத் சைக்கிளில் நம்ம வந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக ஆச்சாரியால் நமக்கு அனுபவிக்க வைக்கிறார். அதாவது கண்ணியதூன் புகழ் கற்பது நாமம் அப்படிங்கிறது கசிந்து பக்தி பண்ணியது உன்னியிரு பாதாம்பயத்தில். அந்த இரு பாதாம்பயத்தோட இது எப்படி மகிமா வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அந்த இரு பாதாம்பயத்தோட மகிமா இன்னும் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும்னாலும் இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அப்புறம். ஸோ நான் முன் செய்த புண்ணியம் எது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். புண்ணியது உன்னை நினைந்த ஒரு அவயத்து அப்படின்னு நான் முன் செய்த புண்ணியம் எது அந்தமே புவி ஏழையும் பூத்தவளே, உன்னோட பக்தி பண்ண உன்னோட கொஞ்சமாவது எனக்கு உன்கிட்ட ஒரு பிரீத்தி ஒரு அனுபவம் இருக்கணும், உன்கிட்ட சேரணும், உனக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு வந்ததே. இது எதனால? இந்த புண்ணியம், இந்த புண்ணியம் வேணுமே. புண்ணியத்தில் அந்த புண்ணியம் நான் எனக்கு வந்திருக்கே, அந்த புண்ணியத்தினால தானே நான் வந்து ஒன்று உபாசிக்க முடியறது. உபாசிக்கணும்னா அவ்வளோ பெரிய புண்ணியம் தேவைப்படுறதேம்மா அப்படின்னு சொல்றப்ப சௌந்தர்யலஹரி இன்னொரு ஸ்லோகம் ஆச்சாரியர்கள் சிவசக்தியா யுக்த முதல் ஸ்லோகம் இல்லையா. எதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சேத் தேவம் தேவஹ ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி அத்தத்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் சோத்தும் வா கதம் அக்ருத புண்ணியஹ பிரபவதி. அக்ருத புண்ணியஹ அதாவது வந்து ரெண்டு, இது வந்து அம்பாளோட ஒரு பக்தி வந்து எவ்வளோ ரேர், எவ்வளோ பெரியவாள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க அப்படிங்கிறது the first ஸ்லோகம் ஆஃப் சுந்தரலஹரி. இட் ஆல்சோ ஹஸ் லாட் ஆஃப் அதர் மீனிங்ஸ். இங்கே வந்து நம்ம எடுத்துட்ட திங்க் ஏற்ப இதை பார்ப்போம். சிவசக்தியா யுக்தக, சிவன் வந்து அதாவது பரபிரம்மம் வந்து அந்த சக்திங்கிற அம்பாளோட மாயா சுரூபத்தோட சேர்ந்தாதான் இந்த உலகம்ங்கிற விளையாட்டை நம்ம காமிக்க முடியும். அந்த ஜீவன்கிற இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு வந்து இந்த விளையாட்டையும் காமிச்சு போகத்தையும் காமிச்சு அதே சமயம் மோட்சத்தையும், போக மோட்ச பிரதாயினி இல்லையா, போகத்தையும் தந்து மோட்சத்தையும் தரக்கூடிய ஆற்றல் அந்த அம்பாளுக்கு தான் உண்டு. அதே போகமாகவும் மாற்றி அந்த மாயா அதே மோட்சமும் மாற்றி திரும்ப வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு நம்ம கட்டி போட்டு அது பவுண்டாக்கி, எதை பவுண்டாக்குறா அந்த பிரபஞ்சங்கிற நம்மளை ஃபுல்லாக ஈடுபட்டு வச்சு இந்த சம்சாரத்தில் திரும்ப திரும்ப உள்ள வச்சு அவளே தான் வந்து இந்த மோட்சத்தையும் காட்டி நம்மளை ஃபுல்லாக அவுத்து விட்டு திரும்ப பரபிரம்மமாக இருக்கிறா இல்லையா. ஸோ அதுதான் சிவசக்தியா யுக்த எதி பவதி சக்தா பிரபவித்தும். பிரபவித்தும்னா எல்லா விதமான இதுவும் அந்த அர்த்தராதி ஸ்வரூபமும் அம்பாள் இருக்கக்கூடியோ அவ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்றவ, சுவாமியோட சேர்ந்துட்டு இருக்கா. அதனால தான் சுவாமிக்கு வந்து பலமே. நாச்சே இப்போ வந்து அம்பாள் மாயாசக்தியா இல்லைன்னா தேவம் தேவ என்ன ந கலு குஷலக ஸ்பந்திதும் அபி அப்படின்னு, அதாவது சின்ன ஒரு அசைவுக்கு கூட சுவாமியால முடியாது அப்படின்னு ஒரு ஜென்ரல் ரசனை. ஒரு தூசு கூட புரட்ட முடியாது சுவாமியால அப்படின்னு. ஆனா அதுதான் நான் வந்து சத்தியம் இல்லையா. பிரம்மன் வந்து தான் அந்த பிரம்மம் வந்து எது கூடயும் சம்பந்தம் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். அது மாயா சக்தி அப்படிங்கிற அம்பாளோட அந்த சக்தி பூர்வமா சேர்றப்பதான் அது வந்து இந்த ரசமான உலகமாகவும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி மூலமா அனுபவிக்கக்கூடிய ஒரு சப்த உலகங்களாகவும் 7 உலகம் அது ஏதோ அனுபவிக்கிறோம். ஜாகிரத் சொப்னம் இதுலயே அனுபவிக்கிறோம், சுஷுப்தியில வந்து வேற மாதிரி அனுபவிக்கிறோம், ஜாகிரத் சொப்னத்துல நிறைய அனுபவிக்கிறோம். அதனால தான் வந்து ஜாகிரத்தில் நமக்கு பகிஷ் பிரஜ்ஞை. ஸோ இறைவன் நமக்கு அந்த சமஷ்டியா படைச்ச எல்லா விதமான பொருட்கள்
சொப்னத்தில் வந்து அந்தர்திருஷ்டி, மனசுலேயே எல்லாத்துலேயும் நம்ம கல்பனை பண்ணிட்டு பார்க்கக்கூடியது. ஆனால் இது ரெண்டுமே குணத்திரைய வசப்பட்டது இல்லையா. சத்துவம் சில சமயம் ரொம்ப சத்துவமாக ரொம்ப நல்லதாக வரும், ஞானமும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து ஒலாஸ்லேயும் சரி ட்ரீம்லேயும் சரி. சில சமயம் வந்து அதே ராஜசமாகவும் நம்ம ஆக்டிவிட்டியில் இருக்கோம். சில சமயம் ரொம்ப தாமசாகவும், ராஜசம்னாலே வந்து சுக்க துக்கங்கள் கலந்து, சில சமயம் தாமசான்னா வந்து அது ரொம்பவே அதாவது அடி அந்த ஸ்தானம் கூட இல்லாமல் ஒரு இன்டலன்ஸ் ஒரு இதில் இருக்கிற பதம். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் உலகத்தில் இல்லையா. ஸோ அனுபவிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அம்பாளே தான். அம்பாளே தான் இதையும் நமக்கு கொடுக்குறா. இது இல்லாத வந்து பிரபஞ்சோஷமம் பிரபஞ்ச உபசமம் ஆகி நம்ம எல்லாத்தையும் லயம் பண்ணி அந்த சதுர்த்தம்ன்ற அந்த பரபிரம்ம சுரூபமாக சிவன் கூடிய நம்ம அவளே தான் சிவன். சிவன்னா என்னமோ செப்பரேட், இவன் செப்பரேட், வெறும் மாயா இல்லை. இவ்வளே தான் மாயா, இவ்வளே தான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தில் நம்மளை தன்னோட ஃபுல் ஸ்வரூபத்தில் நம்மளை லயமாக்குறா இல்லையா. ஸோ அதனால தான் நக்கலு குஷலக ஸ்பந்திதவபி சுவாமி. இது இல்லைன்னா, அதாவது அம்பாளோட பதங்களுக்கான இது ஒரு ரொம்ப ஏத்தமான ஒரு இது டேர்ம். அத்தஹ துவாம் ஆராத்தியம். யாரு ஆராதனை பண்றா? ஹரிஹர விரிஞ்சாத்வி. அவ ஏன் உபாசனை பண்றா? அது இன்னொன்று, உன்னோட பாத துளிய கூட அவ தலையில எடுத்துக்க முடியல, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம், செகண்ட் ஸ்லோகம் சௌந்தர்ல. சரி, அது அப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் முடிஞ்சதுதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அத்தத்துவம் அவ ஏன் ஒன்று உபாசனை பண்றா ஹரியர் விரிஞ்சாதுன்னா இந்த ஒரு காரணம். யூஆர் பிரணத்தும் ஸ்தோத்தும் வா. ஹரியர விரிஞ்சாதிபியும் பிரணத்தும் ஸ்தோத்தும் வா. அவ வந்து இப்போ ஒன்று பிரணாமம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னாக்க அவ வந்து இதெல்லாம் உங்க கூட சம்பந்தம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிற நம்மளும் அவங்க சம்பந்தம் எப்படி. அதான் சம்பந்தம்ன்றது வந்து நம்ம கிரந்தங்கள் மூலமாகவும் உங்களோட பாசன மூலமும் சபர்யா மூலமும் அவ கூட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த தான் பிரணந்தம் ஸ்தோத்திரம். அந்த சம்பந்தம் கதம் அக்கிருத்த புண்ணியக்கு வராது. அதாவது அக்கிருத்தம் அப்படின்னா வந்து புண்ணியம் செய்யாதவாள். அக்கிருத்தம் அதாவது புண்ணியம் செய்யாதவாள். அக்கிருத்த புண்ணியன்னா கிருத்த புண்ணியாளுக்கு, கிருத்த கிருத்தியாள்னு சொல்லுவோம். கிருத்த புண்ணியாளுக்கு மொத்தம்தான் நம்மளோட உபாசனை லைக்கும். அக்கிருத்த புண்ணியாளுக்கு அவளோட உபாசனை வராது, அதுக்கான ஏற்பாடுகளே நடக்காது. அதனாலதான் இந்த பதத்தை தான் ரொம்ப அழகா ஆச்சாரியர் சொன்ன அதே இதை வந்து நான் முன் செய்த புண்ணியம் எது அப்படிங்கிறத வந்து பட்டரோட சுக்தி, ஆச்சாரோட யுக்தி வந்து அக்கிருத்த புண்ணிய கதம் அக்கிருத்த புண்ணிய. அதாவது அதே இல்லை நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எப்படி வந்து அக்கிருத்த புண்ணியமே இல்லாதவன் உன்னோட பக்தி அமைக்க முடியாது, இது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் வந்து புண்ணியம் செஞ்சிருக்கணும், முன் நான் செய்த புண்ணியம் தான் என்ன இதை அனுபவிக்க வைக்கிறதுன்னு இந்த இடத்துல பட்டர் பிரான் சொல்றார். ரெண்டு பேருமே பூ எழையும் பூத்தவள். ஸோ அதுதான் நம்ம அதையும் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு வந்து நாம மகிமை அப்படிங்கிறத வந்து காட்டுறார் பட்டர். எப்படி நாம மகிமை காட்டுறது? கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாம். இதுல இருந்தா நம்ம எடுத்துக்க வேண்டியது. இந்த கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாமம் ரெண்டுமே வந்து இந்த கிரந்தங்கள் மூலமா நம்ம எப்படி அவளை வந்து பூரணமா அவளை வந்து பொருள் பண்ணிக்க முடியும். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூலமாக ஒரு பதங்களையும் ஒரு விதிகளையும் அதை எப்படி அது வந்து வெறும் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றும் மனசுல இல்லாம மைண்ட்லெஸ்ஸா படிச்சா போருமா? மைண்ட்லெஸ்ஸா படிக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் எப்படி இருக்கணும்னா கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதம். கசிந்துன்னா கடல்லேருந்து அப்படியே உருகி நீர் வரணும். அவளோட பக்தி பண்றச்ச அவளோட ஒரு செயலையும் பார்த்து அந்த கண்லேருந்து அப்படியே தகதகான்னு வந்து அந்த
ஆனந்த பாஷ்பம் பெருகணும் மேல அவளோட இதுல கசிந்து அப்படின்னு. ஆனா அது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது கசிந்துன்னா ஃபுல்லி உருகி உருகி பக்தி பண்ணணும். அந்த பக்தியில விருப்பாதம்புயத்துல அந்த பக்தி பண்றச்ச நம்ம அந்த பக்தியோட குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தால் கன்னியது உன் புகழ் அப்படிங்கிறது அண்ட் கற்பது உன் நாமம், இது ரெண்டுலேயும் நமக்கு வந்து அந்த மீனிங் வந்து அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் நாமம் ஸ்ட்ரைக் டு அஸ். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அண்ட் வந்து உபாசனை மார்க்கம். எப்படி உபாசனை மார்க்கம்னா இந்த வந்து லலிதா, சௌந்தர்யகாரி, இது மாதிரி தேவி சூக்தங்கள், தேவி இதுகள்லாம் ரொம்ப மெயின் இதுகள்லாம் இந்த ரெண்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அறிவிச்சு நம்ம அவளோட பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்கிறேன்.